திமுகவிலிருந்து இந்த மாதிரி நபர்களா? அது யார் அந்த வேல்முருகன்? இவ்வளவு ஆடம்பரமான ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. தோல்வி அடைஞ்சு கூட இவங்க இன்னும் திருந்தலையா? வள்ளிமலை வேல்முருகன் அவர்கள் இவ்வளவு ஃபாஸ்டா அவருக்கு ஒரு எலிவேஷன் கட்சிகளுக்கு கிடைச்சதே மிக பேர் அதுக்கு தான் பாக்குறாங்க. ஒரு ஆடம்பரம் சார்ந்து ஒரு மாதிரியான ஒரு தோற்றம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஐடியாலஜி ரீதியான சில பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களே பப்ளிக் ஒப்பீனியன் பயப்படுறாரு அப்படின்ற மாதிரியான சிம்டம்ஸ் தெரியுது. அரசு அனுமதிச்ச அளவோட அதிகமான கொலை இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவர்கள் துரைமுருகனோட பேரை வந்து அடிப்படுது. காட்பாடி பகுதிகளில் இனிமேல் திமுக எழுச்சி வர முடியாது அப்படின்ற இடத்துக்கு இதை கொண்டு போறாங்க. இது யாருக்கு பிரதிபலிக்குன்னா, ஸ்டாலின் தான் பிரதிபலிக்கும். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம். திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவருடைய பேத்தி மற்றும் திமுகவுடைய எம்பியான கதிர் ஆனந்த் அவருடைய மகளுமான சிந்தாமணியோட நிச்சயதார்த்தத்தில் திமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து கைத்து நிறைய நகை போட்டு நடனம் ஆடுற சம்பவம் வந்து பெரிய வாதமாயிருக்கு. வைரலாக வீடியோ போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? பின்னணி என்ன? ஒரு சீரியஸான விஷயம். கடந்த 2 நாட்களாகவே சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு வைரல் நியூஸ் அது. அதில் பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இவருடைய அந்த வேல்முருகன் அப்படிங்கிறவர் வந்து பெரிய வைரல் சப்ஜெக்டாக போயிருக்கு. நம்ம நேயர்களை அதை பார்க்கட்டே அந்த ஃபுட்டேஜை கூட நாங்கள் பதிவு செஞ்சிடும். அவசியம் பார்த்துருங்க அதை. அவர் வேல்முருகன் யார் அப்படின்னா வந்து காட்பாடியுடைய பஞ்சாயத்து யூனியன் தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்து காட்பாடி பக்கத்தில் இருக்க வள்ளிமலையை சேர்ந்தவர். 2021 திமுக ஆட்சிக்கு வராங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பு அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு திமுகவோட. அதுக்கப்புறம் திமுக தன்னை இணைச்சிக்கிட்டு ரொம்ப வேகமாக உள்ளாட்சி எலெக்ஷனில் சீட்டு வாங்கி பஞ்சாயத்து யூனியன் தலைவராகவே இருக்கிறார் அவர். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சில ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவர் பெறாரு. அது திமுகக்குள்ளேயே பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. அந்த பகுதியில் இவர் எப்படி வந்து டாமினேட் பண்ணுறாரு. அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார். அவருக்கு என்ன பிஸ்னஸ்னா வந்து பெங்களூரில் வந்து நிறைய பெட்ரோல் சார்ந்த இந்த டேங்கர் லாரி அந்த பிஸ்னஸ் அவர் போயிட்டு இருக்கு. செல்வந்தராக இருக்காரு. ஸோ வந்து திமுக இணைஞ்சிட்டு ஃபாஸ்ட்டாக சீட்டு வாங்கிட்டு ரொம்ப அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாரு தானே. அவருக்கு நல்ல இவர் கதிர் ஆனந்தோடைய சப்போர்ட்டும் துரைமுருகன் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ நல்ல விஷயம்லாம் செய்கிறாரு. அப்படிதான் அவரோட ட்ராக் ரெக்கார்டாக இருக்குது. எல்லாரும் சோஷியல் மீடியாவில் யார் இந்த வேல்முருகன், வள்ளிமலை வேல்முருகன் யார் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. சொன்ன மாதிரி ஒரு நடமாடும் நகை கடையாகவே இருக்கிறாரு. டான்ஸ் என்ன, ஆட்டம் பாடம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாரு. அதை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறேன்னா, வர்ச்சூர் செல்வா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தவர். அவரே அதை பற்றிலாம் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து அந்த மாதிரி தோட்டத்திலாம் இருப்பார். நகை கடையாக தான் இருப்பார். அதே மாதிரி ஹரிநாடரும் அவர் இப்போ சிறையில் இருக்கார். அவர் அந்த மாதிரியான ஒரு தோட்டத்திலாம் இருப்பார். ஸோ வந்து இந்த மாதிரி அந்த மாதிரியான நபர்களாக இப்போ இங்கே திமுகவில் இப்போ ஹரிநாடர் தனியாக ஒரு கட்சியாக இருப்பார். வர்ச்சூர் செல்வம் ஒரு ரவுடி அப்படிங்கிறது அவர் ட்ராக் ரெக்கார்ட். கடந்த காலத்தில் ரவுடி. அதே போல் இவர் வந்து யார் அப்படின்னு தெரியாமல் இப்போ இவர் வந்து திமுகவுடைய ஒன்றிய சேர்மன் அப்படின்னும் போது அது எப்படி இருக்குது, திமுகவில் இந்த மாதிரி நபர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. இப்போ இங்கே எதான் டாக் ஆஃப் த சப்ஜெக்ட் என்னன்னா, அதாவது திமுகவிலேருந்து இந்த மாதிரி நபர்களா அப்படிங்கிறதான் வந்து பெரிய இதாக போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து திமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தோல்வி சந்திச்சிருக்கு. அந்த தோல்விக்கு அப்புறம் அது வந்து பாடம் கற்றுக்கூடிய இடத்துல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த வேலூர் மாவட்டம்னா ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் இது ஒன்று சேர்ந்தால் ஒன்றிணைந்த வேலூர் மாவட்டம். அந்த ஒன்றிணைந்த வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய தோல்வி. எல்லாம் வட மாவட்டத்தில் வரக்கூடிய தொகுதியில் இதெல்லாமே அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தோல்வியை திமுக சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த வள்ளிமலை வேல்முருகன் இருக்கார்ல, இவருக்கு வந்து 2 தொகுதி அலாட் பண்ணியிருக்காங்க. அது இவருக்கு இல்லை, கதிரானந்துக்கு கொடுத்துருக்காங்க, பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 2த்துலையும் திமுக தோத்துருக்காங்க. ஸோ வந்து கதிரானந்துக்காக இவரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஆடி வேல்முருகன்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பெரிய தோல்வி சந்திச்சிருக்காங்க. தோல்வி சந்திச்சுட்டு இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஆட்டம். ஃபஸ்ட்டு அவர் யார், அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, இப்படிலாம் ஒரு பெரிய சிக்கல் ஒன்று போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம துரைமுருகன் அவரோட ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவரோட பேத்திக்கு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அம்பானி வீட்டோடைய மேரேஜ் மாதிரி டிப்பிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது இருக்குது. அந்த பேத்திக்கு ஒரு நகை கொண்டு வராங்க. அந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கலர் ரத்தின கற்கள், அதை சுற்றி வைரங்கள். அந்த ரொம்ப ரொம்ப கலைநயத்தோடு வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நகையாக இருக்குது. அதோட விலையெல்லாம் பல மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது. ஸோ வந்து இது எப்படின்னா அம்பானியோட வீட்டு மேரேஜ் கூட இந்த அளவுக்கு இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க
அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி சாப்பாடு விஷயங்கள் அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வந்து ஏன் இப்படி இந்த தோற்றத்தை ஏன் காட்டணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து தோல்வி சந்திச்ச உடனே இவங்க இப்போ இதெல்லாம் சந்திக்கும் போது அப்போ இவங்களுக்கு தோல்வி சரிதான். சோஷியல் மீடியா எப்படின்னா திமுகக்கு இந்த தோல்வி சரிதான். எப்படி இப்படி ஒரு ஆடம்பரமான கல்யாணம், அது யார் அந்த வேல்முருகன் இவ்வளோ ஆடம்பரமான ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு, தோல்வி அடைஞ்சு கூட இவங்க இன்னும் திருந்தலையா அப்படின்ற மாதிரி இப்போ என்னன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சியில் என்ன குறைகள் இருக்கு, குறிப்பாக அந்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய அந்த ஷார்ட்ஸ், அந்த ரீல்ஸ் ஒரு வெறி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை பற்றின பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவங்க பண்ணக்கூடிய அந்த அதிகார விதிமுறைகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த வேல்முருகன் யாரு, பிறகு வந்து எப்படி வந்து கதிரானந்த் அவர் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே துரைமுருகன் அவர் வந்து கடந்த காலத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தார். நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் மீது மணல் அல்லன விஷயம், அதாவது சட்ட விதியை மீறி மணலை வந்து கைப்பற்றுறது, அதாவது இயற்கை வளத்தை கொள்ளையடிச்சது சம்பந்தமா அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா 4500 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறையுடைய ஆஃபீஸர்ஸ் வந்து பதிவு செஞ்ச ஸ்டேட்மெண்ட் இது. மிகப்பெரிய அளவில் வந்து மணல் கொள்ளை நடந்திருக்கு அப்படின்றது. உங்களுக்கு வந்து பாலாறு தெரியும். பாலாறு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலாரை பற்றி சொல்லணும் தான், அது நான் விரிவாகவே பேசுவேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆறு. தமிழ்நாட்டில் வந்து நீண்ட காலமாக பாயக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆறுல வந்து கம்ப்ளீட்டாக அது ஃபுல்லாகவே இன்னைக்கு மணல் வளமாக மாறிடுச்சு. அது அல்ல மணல் அது. ஸோ வந்து அரசு அனுமதிச்ச அளவோட அதிகமான கொள்ளை இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவர்கள் துரைமுருகனோட பேர் வந்து அடிப்படுது. அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு தோட்டத்தை நீங்கள் காட்டுறது, இந்த மாதிரி உங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் பிரம்மாண்டமாக பண்ணுறது, அதில் ஒரு நடமாடும் நகைக்கடையில் நீங்கள் காட்டுறது அப்படிங்கிறது பப்ளிக் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் இது. ஸோ வந்து பப்ளிக், ஏன்னா சோஷியல் மீடியாவில் எடுத்து எல்லாரும் கூட அதை அடிச்சிட்டு இருக்காங்க. அதை திமுகவுக்கு ஆதரவாளர்கள் பேசுறாங்க, டிவிகேக்காரங்க ரொம்ப அதிகமாக எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை பேசுங்க, இதை பேசுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சீரியஸான விஷயம் அது போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து பப்ளிக் ஒப்பீனியன் பற்றி கவலைப்படாம இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்யறதுக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் தேர்தல் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவர் வந்து ஒரு கலைஞருக்கு அப்புறம் திமுக கூட ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் நீண்ட காலமாக சட்டமன்ற அனுபவம் கொண்டவர். அவர் அப்படிப்பட்ட நபர் போன முறை வந்து அவர் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சு வந்தார். இந்த மாதிரி வந்து தோத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டமே மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சி செய்கிறது, இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பக்கத்தில் வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை திமுக நிர்வாகியின் மட்டும் அதை பார்க்க வேண்டியது சரியா இருக்குமா, இல்லை இயல்பாக ஆட்கள் இருக்காங்க இல்லையா? இல்லை, அதாவது நீங்கள் இயல்பாக இருப்பாங்களா இல்லை திமுக நிர்வாகி அப்படி கிடையாது. இப்போ இப்படி அவர் யாருன்னா திமுகவுடைய பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் அப்படிங்கிறதா அதோட அடையாளம். அவர் தான் இப்படி எடுக்கார் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஹரிநாடர் வந்து தனிநபர், இவர் வரிச்சு செல்லும் தனிநபர், அதை விட்டுருங்க. பட் திமுக பேரில் அடிப்படுது இந்த இடத்துல. இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அஃபிடவிட் நீங்கள் தேர்தலில் அவர் நாமினேட் பண்ணிருக்காரு. அந்த அஃபிடவிட் பார்த்து கையிருப்பு கம்மியாக இருக்குது, அவர்கிட்ட ஒரு கார் கூட இல்லைன்னு பதிவு செஞ்சார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கார் கூட சொந்தமாக கார்கள் பதிவு பண்ணியிருக்காரு. பட் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருக்கு சில கார் இருக்குன்னு பதிவு செஞ்சிருக்காரு, 2 கார் இருக்குன்னு பதிவு செஞ்சிருக்காரு. பட் இவருக்கு ஒரு கார் கூட இல்லைன்னு பதிவு செஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு நான் எளிமையாக இருக்கின்ற மாதிரி தோட்டத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா பப்ளிக் ஒப்பீனியனுக்கு பயந்து அப்படி ஒரு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அது நெகட்டிவாக அவங்களுக்கு திரும்புதுன்னு நீங்களா, அதெல்லாம் வேற விடுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவரே பப்ளிக் ஒப்பீனியனுக்கு பயந்து தன்னோட அஃபிடவிட் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் எப்படி வராங்க? இவருக்கு வந்து சில பல கோடி, இவரோட பேரில் சில பல கோடிகள் இருக்குது, அவரோட மனைவி பேரில் சொத்து இருக்குது, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. ஸோ அதோட தோட்டத்தை வெளியில் காட்டுறாரு. அதாவது எல்லாருக்கும் இருக்கும் இல்லை, அதாவது அரசியல் தளத்தில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டில் வரவங்க எல்லாருமே அப்படியே காந்தியவாதிலாம் கிடையாது. அவங்களுக்கு சில சொத்துக்கள்லாம் இருக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. பப்ளிக் ஒப்பீனியனுக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் காட்டுறது மூலமா இதை நீங்கள் என்ன மெசேஜை நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? என்ன மெசேஜ்? எல்லாரும் என்ன சொல்றேன்னா, வருமானம் வரி தெரிய வேலை வந்துருச்சா, டைரக்டா அவர் தூக்குனா அவரோட விஷயங்கள் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம் பேசப்படுது. அப்பனா நியூஸ் இப்படி வரும், திமுகவுடைய ஒன்றிய சேர்மன் செஞ்ச ஊழல் அப்படின்ற மாதிரி அப்படிதான் செய்திகள் வரும். அந்த மாதிரியான ஏன் அந்த மாதிரி நெகட்டிவ் பேர் சம்பாதிச்சுக்கிறீங்க? அதுதான் வந்து இப்போ ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா இருக்கு. அதுக்காக தான் இதை பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் இது ஒரு விஷயம். அதாவது ஒரு ஊழல்தனமான விஷயம், ஒரு ஆடம்பரமான விஷயத்த நீங்க ஏன் செய்றீங்க அப்படிங்கிறதோட விஷயம் தான். இது எதை உணர்த்துது அப்படின்னா, திமுக ஏன் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்ற காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தை துரைமுருகன் சொல்றாரு, இதுதான் இப்படிதான் நீங்க தோத்தீங்க அப்படிங்கிறதுக்கான மெசேஜ் சொல்றாங்க. ஏற்கனவே திமுக சிட்டிங் அமைச்சர்கள் 13 பேர் தோத்துருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. ஸோ அவங்க அது தோற்றத்தான காரணம் காலங்காலமாக அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு மரபு, அமைச்சர்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், இந்த தோட்டத்தெல்லாம் இருக்கணும், ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி திமுக வளம் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு விமர்சனமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து நீங்கள் வலு சேர்க்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை செய்கிறீங்க. நீங்கள் இதை நீங்கள் செஞ்சிருக்கலாம் இந்த நேரத்தில். ஒரு பெரிய இதை நீங்கள் தோத்தானா நீங்கள் உங்களுக்கு ஒரு பணிவு இருக்கணும். நீங்கள் அது வந்து இன்னும் ரொம்ப வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க எனக்கு தெரியல. லிட்டரலாக வந்து திமுக தோத்ததான காரணத்தை வகுப்பெடுக்கக்கூடிய இடத்துல வந்து துரைமுருகன் வந்து இந்த கிளாஸ் எடுத்திருக்காரு. இப்படி தான் தோத்தம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காரு. இதை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. புதுவெல்ல கேள்வியாக இதுதான். இப்போ திமுக இது வரைக்கும் தோல்விக்கான காரணத்தை வந்து பரிசீலிக்கல, உட்கட்சி சார்ந்த பிரச்சனையா மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. புதுவெளியில வந்து வேற ஒரு பாயிண்ட் இருக்கு, திமுகவை பரிசீலிக்கலைங்கிறது இதுல இருந்து எடுத்துக்க முடியுமா சார்? இல்லை, திமுக வந்து இடையில அவங்க வந்து சில ஆய்வுக்குழுல அமைச்சிருந்தாங்க. அந்த ஆய்வுக்குள்ளெல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆய்வு செஞ்சுட்டு என்னென்ன காரணம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் அது பொதுவெளியில் பெரிய ஒரு விவாதத்துக்கு விட்டுருக்கணும். பட் பெரிய விவாதத்துக்கு கூடல 20 காரணங்கள் இருக்கு.
10 காரணங்கள் 20 காரணங்கள் திமுக தோல்வி காரணம் இருக்குது. அதில் ஒரு ஃபேக்டர் தான் இந்த ஃபேக்டர். இது மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லவில்லை, பல ஃபேக்டர் இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்க அந்த கரிஸ்மேட்டிக் அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அதெல்லாம் அடிப்படை ஒரு நடிகருக்கு அந்த அட்வான்டேஜ் எப்பவுமே அதிகம். அது பல ஃபேக்டர் இருக்குது அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்பு திமுக ஆட்சி எப்போ இருந்ததுன்னா 2006 to 2011 கலைஞர் தலைமையான திமுக ஆட்சி. அப்போ தான் கடைசி திமுக ஆட்சி இருந்துச்சு. அந்த ஆட்சியும் இப்போ கடைசி 2021 to 26 இந்த ஆட்சியும் கம்பேர் பண்ணி பார்த்தா, கம்பேரிட்டிவ் ரெண்டுத்தையும் பார்த்தா இந்த ஆட்சி பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்டாலின் தலைமையான ஆட்சி கலைஞருடைய அந்த ஆட்சியை கம்பேர் பண்ண பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி சொல்ல வரேன்னா, மக்களோட தீர்ப்பை வச்சு தான் சொல்கிறேன். அன்றைக்கு மக்கள் வந்து கலைஞரான தலைமையான திமுக ஆட்சிக்கு எதிர்க்க சான்சஸ் கூட கொடுக்கல 2011 எலெக்ஷனில். பட் இவங்களுக்கு வந்து வலிமையான எதிர்க்க சான்சஸ் கொடுத்துருக்காங்க. 59 சீட்டோட உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் ஏன்னா 13 சீட்டிங் அமைச்சர் தோற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்க்ளூடிங் திமுக தலைவர் ஸ்டாலினும் தோற்றுருக்காரு. ஸோ அதோடைய விஷயங்கள் வேறு மாதிரியான சிம்டம்ஸை உணர்த்தது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பப்ளிக் ஒப்பீனியனுக்கு பயந்து அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அரசியல் நீங்கள் செய்யணும். நீங்கள் விஜய் மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன், அவரே பப்ளிக் ஒப்பீனியன் கொஞ்சம் பயப்படுறாரு. ஏன்னா அவர் இப்போ அமைச்சரவை கூட்டம் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவையில்லாத ஆய்வுகள்லாம் போகக்கூடாது, தேவையில்லாத விஷயம்ஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டுருக்கா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அமைச்சர் பதவி பறிக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ விஜய் அவர்களே பப்ளிக் ஒப்பீனியன் பயப்படுறாரு அப்படின்ற மாதிரியான சிம்டம்ஸ் தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்றீங்க. இது யாருக்கு பிரதிபலிக்குன்னா, ஸ்டாலின் தான் பிரதிபலிக்கும். இப்போ அவர் தான் வந்து திரும்ப கட்சி வந்து ஆட்சி கொண்டு வரணும், அவர் தான் கஷ்டப்பட்டு இருக்காரு. துரைமுருகன் கஷ்டப்படுவாரான்னு தெரியாது. அதுக்காக சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது ஒரு பாரம்பரியமான கட்சி, ஒரு சமூக நீதி அடிப்படையில் சமூக மாற்றத்துக்கு வித்திட்ட ஒரு கட்சி இன்னைக்கு இந்த மாதிரி மோசமான போக்கில் போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்காக தான் நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இதெல்லாம் வந்து ஊழல் சார்ந்து, ஒரு ஆடம்பரம் சார்ந்து, ஒரு மாதிரியான ஒரு தோற்றம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே. இதெல்லாம் ஐடியாலஜி ரீதியான சில பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, துரைமுருகன் அவர்கள் திமுகவுடைய ஜெனரல் செக்ரட்டரி. கலைஞர் காலகட்டத்திலே நீண்ட காலமாக அவர் ரொம்ப பக்கபலமாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு பழுத்த அரசியல்வாதி. ஐடியாலஜி ரீதியான சில வாதங்கள் செஞ்சால் கூட அவர் செய்வார். தர்க்க ரீதியாக சில வாதங்கள் அவர் வைப்பார். அப்படிப்பட்ட நபர் பிராமணர்களை வச்சு சனாதனத்தின் அடிப்படையில் சடங்கை பின்பற்றி அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த கட்சியினுடைய தலைவரும் பிறகு அந்த கட்சியினுடைய இடைநிலை செயலாளரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சனாதனத்தை வீழ்த்துவோம், அதை வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அதை பின்பற்ற மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மனைவி வந்து கோயிலுக்குள்ளே போவாங்க, அதை விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என் மனைவியை நான் கட்டுப்படுத்த முடியாதுங்க, என்னோட அரசியல் வேறு, அவங்க அரசியல் வேறு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் துரைமுருகன் யார்? அவர் எப்படி இந்த விஷயத்தை அலோவ் பண்ணுறாரு? இது ஒரு பெரிய மோசமாக போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் ஊருக்கு வெளியில் பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, பாஜகவை பொலிட்டிக்கல் பார்ட்டி எதிர்க்க மாட்டாங்க, ஐடியாலஜி ரீதியாக எதிர்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இந்த மாதிரியான ஐயர்களை வச்சு நிகழ்ச்சிகள்லாம் செய்கிறது? அது என்ன விதமான விஷயத்தை கீழே இருக்க கேட்டர்ஸ் கன்வே பண்ணும்? அது பெரிய சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வலதுசாரிகள்கிட்ட இதை போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தெல்லாம் நோக்கி இவங்க அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது லிட்டரலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு தவறான தொண்டர் மத்தியில் வந்து அதிருப்தி ஏற்படுத்தலை. பல பேர் வந்து தான் வீட்டோட காசு, சொந்த காசு எல்லாம் போட்டு போஸ்ட் ஓட்டுற களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இப்படி கட்சியில் இருக்க மிக முக்கியமான பொறுப்பு ஆட்கள் இவ்வளோ ஆடம்பரமாக நகையை போட்டு டான்ஸ் ஆகும்போது தொண்டர் மத்தியில் வந்து ஒரு கேள்வி உண்டாக்குள்ள எங்க கட்டாயம் அதாங்க ரீசன். அது இப்போ அதாவது இந்த வள்ளிமலை வேல்முருகன் அவர்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவருக்கு ஒரு எலிவேஷன் கட்சிகளுக்கு கிடைச்சதே மிகப்பெரிய அதிருப்தியாக தான் பார்க்குறாங்க. அவர் பெரிய பிசினஸ்மேன், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் எப்போ கட்சிக்குள்ள இணையறாரு, எப்போ ஃபாஸ்ட்டாக வந்து போஸ்டிங் வர்றாரு, உள்ளாட்சி எலெக்ஷனில் வந்து எப்போ வந்து அவருக்கு சீட்டு கிடைக்குது, எப்படி டக்குன்னு அவர் வந்து அடுத்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அடைகிறாரு, வேற ஏதோ பொறுப்பில் கூட இருக்கார் அவர். இந்த இவ்வளோ ஃபாஸ்டான க்ரோத் அவருக்கு எப்படி கிடைக்குது? அப்போ காலகாலமாக ஒரு துரைமுருகன் பின்னாடியே பல பேர் சுற்றி இருப்பாங்க, காசுல தான் சுற்றி இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் சீட் கிடைக்கலன்ற வருத்தம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு அங்கே தோல்வி சந்திச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே போன முறை வந்து 700 சொச்சம் வாக்குலாம் வெற்றி பெற்றார். அவர் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிலாம் பெறல. அவர் ஆக்சுவலாக அவர் வந்து அவருக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அந்த தொகுதியில் வலுவாக இருக்குன்னு தான் அதோட அர்த்தம். அவர் அரசியலிருந்து ஓய்வு பெறுவது சரியான, ஏன்னா உங்களோட மக்கள் வந்து உங்களை ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்த எழுச்சி இப்போ இல்லை, அதோட சிம்டம்ஸ் அதுதான். உங்களோட க்ரௌத் வந்து வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் செயல்பாடு செய்யறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு காட்பாடி பகுதிகளில் இனிமேல் திமுக எழுச்சி வர முடியாது அப்படின்ற இடத்துக்கு இதை கொண்டு போறாங்க. இது வந்து இதை பற்றி கவலைப்பட வேண்டியது திமுக தலைவர்கள் தான். அதை பற்றி ரொம்ப கவலைப்படணும். பப்ளிக் ஒப்பீனியன் பயந்து அவங்க அரசியல் செஞ்சாங்கன்னா இதெல்லாம் வந்து தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் டிவிக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகும். இவங்களை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதை நோக்கி நகர்ந்ததுன்னா திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான் நான் பார்க்க வேண்டியது. ஓகே சார், எவ்வளோ நேரம் நீங்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி.